ஷேய் சூரியன் கைலாசத்தில் தென்புறம் நாங்குவழிச்சாலை ரோட்டில் இங்கேருந்தே கரண்ட்டு மாதிரி பிடிக்கும். கரண்ட் எப்படி போட்டு விளையாடுதான், கரண்ட் எப்படி தயாரித்து அப்படி ஆட்டுதான். எப்படி பூமியில் 200 ஏக்கர் 300 ஏக்கரில் மேடையில் உட்காந்து வாசிக்கானா சூரியன் கணக்குடா. சுடுகாட்டு எரிப்பு நாங்குவழிச்சாலையில் சுடுகாட்டு எரிப்பு. இந்த சுடுகாட்டு எரிப்பு ரோட்டில் சென்னை மெட்ரோ தென் போகுதி தென் கைலாசத்தில் இருந்து கணக்கு சென்னை மெட்ராஸ் வரைக்கும். சென்னை மெட்ராஸிலேருந்து அங்கே 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஆத்தா விட்டு அப்பா விட்டு இடம்ல கண்டார ஓடிமனும் இவன் குடும்பத்தார் அந்த பணியில் இறக்கி சுடுகாட்டு எரிப்புக்கு போகும். இப்போ பார், மைக்கை பிடிப்பான், என் மவா படுத்து கிடக்கா, என் பொண்டாட்டி படுத்து கிடக்கா, எங்கள் ஆத்தா படுத்து கிடக்கான்னு அங்கே டெலிஃபோன் மூலியமாக அவன் காதில் வரும். ஓடுவான் ஓட்டம் மைக்கேடா பிடிக்க. இப்போ இந்த ஆட்சி ஆள்றவன் சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் மைக்கை பிடிப்பான். அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி மல்லாக்க படப்பா, எனக்கு உடம்பு கை கால் உதறுதுன்னு அந்த மாதிரி இப்போ விடுவான் கடவுள் ஈஸ்வரன். உட்கார்ந்த இடத்துல பட்டனை தட்டுவான். இப்போ இந்த பனி இறங்கும்டா. இந்த பனி இறக்க இங்கேருந்த கைலாசத்தில் நாங்குவழிச்சாலை ரோடு இப்போ சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு. சரியா? சுடுகாட்டு எரிப்பு பத்திரப்பதிவு எதுவுமே ஓடாது. சப்புன்னு கீழே நடக்கும், சப்புன்னு நடக்கும். அப்படியே அவன் மாநில பேர் நரகளை இட்டதை அவனே நக்கி சாப்பிட விடுவான் கடவுள். நக்குடா நக்கு, ஆணும் பெண்ணும் நக்கு. சரியா? தென்பகுதியிலேருந்து சென்னை மெட்ராஸுக்கு தீ மாதிரி பரவும். தீ மாதிரி ஏற்றி அணுகா சித்திரவதைப்படுத்தி மைக்க பிடிச்சி வாசிக்கிறவன் குடும்பத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகும். புரியா? ஆட்சியால் தானா? இப்போ பாருனா கூடிய சீக்கிரம் மந்திரியிலேருந்து முதலமைச்சர் வாரிசு வரைக்கும் மந்திரி குடும்பம், எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் குடும்பம் இந்த பணி தாக்கத்தில் அரசியல் அது எல்லாம் அனைத்து ஒட்டுமொத்தமாக ஆஸ்பத்திரிக்கு போவோம். இப்போ அப்படியே மைக்கை பிடிக்க முடியாது. மைக்கை போய் ஆஸ்பத்திரியில் போய் குழல் ஊதி கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கு தாட்டா கண்டார ஒளிமனை முக்கால்